வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான லாஸ்ட் எக்ஸாம் சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே நடக்க போகுது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லபடியாக படிங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 2024 நடந்த பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. நான் இதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்னு சொல்கிறேன், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 ஒன் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும், சோஷியல் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் புக் பேக்கிலேருந்து நிறைய 1 மார்க்ஸ் கேட்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 12 ஆர் லெவல் 1 மார்க்ஸ் கிட்ட நம்ம புக் பேக்லேருந்து எதிர்பார்க்கலாம். இல்லை எல்லா 1 மார்க்ஸுமே கூட புக் பேக்லேருந்து கூட எதிர்பார்க்கலாம். அதனால் புக் பேக் 1 மார்க்ஸை தெளிவாக படித்து முடிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஏற்கனவே வீடியோ கொடுத்துட்டு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை தொட்டு அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவையும் பாருங்கள். அண்டு கவர்மெண்ட் ஒரிஜினல் ஆன்சர் கீ எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துறேன், அதையும் படிச்சுக்கோங்க. 15th கொஷின் 2 மார்க் பார்த்தீங்கன்னா முத்து துறைமுக நிகழ்வை பற்றி எழுதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட் அபவுட் பிரியல் ஹார்பர் இன்சிடென்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். திருநெல்வேலி எழுச்சி பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைகன்னு கேட்டிருக்காங்க. ரைட் ஏ நோட் ஆன் திருநெல்வேலி அப்ஸ்ப்ரிங், இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். டாலர் எகாபத்தியம் வரையறுக்கவும். டிஃபைன் டாலர் இம்பீரியலிசம். எஸ்டிமேட் பெரியார் as a feminist, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். பெரியாரை ஒரு பெண்ணியவாதியாக மதிப்பிடுக. லிஸ்ட் அவுட் த சோஷியல் எவில் எராடிக்ட் பை பிரம்மோ சமாஜ், பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகளை பட்டியலிடுக. ஸ்டேட் எனி 2 கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிளாக் காட்டன் சாயில், கரிசல் மண்ணின் ஏதேனும் 2 பண்புகளை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. ஹவ் இஸ் கோஸ்டல் பிளைன் ஃபார்ம்டு, கடற்கரை சமவெளி எவ்வாறு உருவாகிறது. ரைட் த கிராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் வேளாண் பருவ காலங்களை எழுதுக, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் இஸ் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன், பருவமழை வெடிப்பு என்றால் என்ன. ஸ்டேட் த யூசஸ் ஆஃப் மேங்கனீஸ், மாங்கனீஸின் பயன்களை குறிப்பிடுக. ஹவ் இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நேம் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை எழுதுக, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா கேட்பாங்க, அப்படி நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் தமிழ்நாடு கூட கேட்பாங்க. ரெண்டுத்தையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. ரைட் எனி 2 பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன், உலகமயமாக்கலின் நேர்மையான தாக்கங்கள் எவையேனும் 2 என எழுதுக. வாட் இஸ் சென்னை கால்டு டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா, ஒய் இஸ் சென்னை கால்டு டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா, சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுவது ஏன், அந்த கொஷனை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 5 மார்க் அட்டன் பண்ணணும். 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேப் 1, டைம் லைன் 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்லப் 1, இந்த 3 தான் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். மீதி இருக்க 5 மார்க்ஸ் தான் படிக்க போகிறீங்க. உங்களுக்கு எந்த சாப்டர் ஈஸியாக இருக்கும், ஃபஸ்ட்டு சிவிக்ஸ் ஈஸியாக இருந்தால் சிவிக்ஸை படிங்க, அப்புறம் எக்கனாமிக்ஸ் படிங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாகிரஃபி படிச்சுட்டு லாஸ்ட்டாக கூட ஹிஸ்ட்ரி படிங்க. ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெசன் நிறைய இருக்கும், அதனால் இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படித்தா போதும். நான் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துருவேன், அதில் இருக்க கொஷின்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. 29 பொறுத்த வரைக்கும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் புக்கில் இருந்து தான் கேட்பாங்க, அதனால் புக்கில் இருக்க எல்லா ஃபில்லப்பையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. 30 கொஷின். எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன், பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பிடுக, இது ரேராக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். டிஸ்கஸ் த ரீசன்ஸ் பிகைன் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்தியாவின் பிரிவினைக்கு பின்னால் இருந்த காரணங்களை விவாதிக்கவும். 32 கன்ஃபார்ம் டிஸ்டிங்யூஷ் பிட்வீன், ஒன்று கேட்பாங்க, அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி அண்ட் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, இன்டர்னல் ட்ரேட் அண்டு இன்டர்நேஷனல் ட்ரேட், வேளாண் சார்ந்த மற்றும் கனிமம் சார்ந்த தொழிலகங்கள், உள்நாட்டு வணிகம் மற்றும் பன்னாட்டு வணிகம். காரணம் கூடுகன்னு கேட்டிருக்காங்க. வட இந்திய ஆறுகள் வற்றாத ஆறுகள், நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரினியல், எது ஏன்னு கேட்டிருக்காங்க, அது ரீசன் எழுதணும் நீங்கள். 33 பாயிண்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுக, எதனா ஒரு 5 or 6 பாயிண்ட்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. 34th கொஷின். எக்ஸ்பிளைன் த டிவிஷன் ஆஃப் நார்த்தன் மவுண்டன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியா, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. இமயமலையின் உட்பிரிவுகளையும் இந்தியாவிற்கு அதன் முக்கியத்துவத்தையும் பற்றியும் விவரிக்கவும். வாட் இஸ் அர்பனைசேஷன், எக்ஸ்பிளைன் இட் ப்ராப்ளம்ஸ், நகரமயமாக்கம் என்றால் என்ன, அதன் சிக்கல்கள் விவரிக்கவும். ரைட் அபவுட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா, இந்தியாவில் உள்ள பருத்தி நெசவாலைகளின் பரவல் பற்றி எழுதுக. 37 பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். டிஸ்கஸ் த கேஸ் ஆஃப் ரிவால்ட் ஆஃப் 1857, 1857 ஆண்டு பெரும் புரட்சிக்கான காரணங்கள் குறித்து ஆராயவும். டிஸ்கஸ் த பேசிக் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபாரின் பாலிசி, வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள் யாவை. வாட் ஆர் த மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், எக்ஸ்பிளைன் தெம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடும் முறைகள் யாவை, அவைகளை விவரிக்கவும், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் இஸ் பிளாக் மணி, ரைட் த கேசஸ் ஆஃப் பிளாக் மணி, கருப்பு பணம் என்றால் என்ன, அதற்கான காரணங்களை எழுதுக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1010 to 1030 இல்லை 1020 to 1040, இந்த 2 காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக டைம் லைன் வந்திருக்கு, அதனால் இதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 42
மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ் ஆன் த மேப் ஆஃப் வேர்ல்டு மேப் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். புக்கில் இருக்க நிறைய கொஷின்ஸ் அண்ட் கொஷின் பேப்பரில் இருக்க நிறைய மேப்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஈஸியாக அந்த மேப்பில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும். அண்ட் பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 மார்க் கேட்பாங்க. 8 மார்க்கில் எக்ஸ்பிளைன் த மெயின் கேசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவரிக்கவும். அட்டெம்ப்ட் அண்ட் எஸ்ஏ ஆஃப் ஹீரோயிக் ஃபைட் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன். கிழக்கிந்திய கம்பெனியாரை எதிர்த்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நடத்திய வீரதீர போர்கள் பற்றி ஒரு கட்டுரை எழுதுக. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44th கொஷின் லாஸ்ட்டு மேப் கொடுப்பாங்க. இந்த மேப்பை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன், டெசர்ட் சாயில், சோட்டா நாக்பூர் பிளாட்டே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் ஃபாரஸ்ட், ஏரியா ஆஃப் ஹெவி ரெயின்ஃபால். அப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணணும். அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வைகை ரிவர் கேரளா, டீ க்ரௌவிங் ஏரியா. அப்போ டீ க்ரௌவிங் ஏரியானா அந்த ஏரியா ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதனா சிம்பிள் வச்சு மார்க் பண்ணி காமிக்கணும். பேப்பர் இண்டஸ்ட்ரி, சென்னை சி போர்ட், கல்ஃப் ஆஃப் மன்னார். இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அதையும் படிச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.